ஹாய் உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தமிழன் காளீஸ்வர பாண்டிங்க. கோடை வெயில் ரொம்ப அதிகமாகிட்டு சுட்டரிச்சிக்கிட்டு இருக்க இந்த வேளையில் நிறையா சந்தேகங்கள் வர்ற விஷயங்கள் என்னென்னு பார்த்தா, காரை வீடு தான் கட்டியிருக்கோம், ஆனால் நைட்டான வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, ரொம்ப ஹீட்டாக இருக்குது வீடு, என்ன பண்ணலாம், இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறையாவே நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ரூஃப் காங்கிரீட் போட்டு காரை வீடு கட்டுறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கான ஒரு சில வழிமுறைகளும் இருக்குது, அதையும் நம்ம பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். முதல்ல வீடு சூடாகிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மெயினான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த சன்லைட் வந்து டைரெக்டாக நம்ம ரூஃபுக்கு மேலே போட்டிருக்கிற அந்த சதுரக்கல்லில் வந்து ஆக்ட் ஆகிறதுன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற டைல்ஸ், கிரானைட் அந்த மாதிரி மெட்டீரியலோட அந்த கெமிக்கல் காம்போசிஷன் அந்த காரணங்களாலேயும் அந்த மாதிரியான ஹீட் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னு கேட்டால், கிரானைட்டோ டைல்ஸோ எதுவுமே வந்து நேச்சரில் வராது. கிரானைட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கல் தான், ஸ்டோன் தான். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன், ரேடியேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கிரானைட்டில். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களால் ஹீட் வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகிற காரணத்தால் வீடு வந்து ரொம்பவே ஹீட் ஆகிற சூழ்நிலை வந்து உருவாக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழைய காலத்து முறைப்படி வெறும் தளம் மட்டும், சிமெண்ட் ஃப்ளோரிங் மட்டும் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். இல்லை சார், எனக்கு சிமெண்ட் ஃப்ளோரிங் வேண்டாம், அதெல்லாம் ஓல்டு மாடலு, எனக்கு டைல்ஸு கிரானைட்டு தான் வேணும் அப்படின்னா, சின்ன சின்ன அந்த வீடோட வெப்பக தாக்கம் இருக்க தான் செய்யும். அதை நம்ம குறைக்கிறதுக்கு இன்னும் 2-3 வழிமுறைகள் பண்ணலாம். மேலே வந்து ரூஃபில் வந்து இப்போ வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீட்டு ரெசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கான பெயிண்டிங் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரீசன்ட் டைமாக பெயிண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பில்டிங்கோட அந்த கொட்டேஷனில் வருமானு கேட்டால் வராது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். ஒருவேளை வீடு கட்டிக்கிட்டு இருக்கவளாக இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்டி முடித்தவளாக இருந்தாலும், நம்ம அந்த அந்த வாட்டர் ப்ரூஃபிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயிண்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஒயிட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெயிண்டிங் அப்ளை பண்ணுறது மூலிமா நம்ம வெயில் தாக்கத்தை கொஞ்சம் குறைக்க முடியும். ஒயிட் கோட் அப்படி பண்ணுறோம் ஏன் அப்படின்னா, நார்மலாகவே வெள்ளை கலருக்கு வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணுற தன்மை கிடையாது. வாங்கி அப்படியே டைரெக்டாக விட்டுரும். ஸோ அதனால் வீட்டோட வெப்பம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பெயிண்ட் காஸ்ட்லியாக போனீங்க அப்படின்னா, அது வாளி 7000, 8000, 20 லிட்டர் வாளி அந்த மாதிரி வரும். லேபர் சார்ஜ் இருக்குது. அதையும் தாண்டி முதல்லலாம் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுண்ணாம்பு பவுடர்லலாம் பெபிக்கோல் கலந்து ரூஃப் மாடியில் அடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணால் என்ன காரணம் அப்படின்னா, சுண்ணாம்பு வந்து ஒரு நாளடைவில் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெயிண்டிங் வந்து அந்த மாதிரி இருக்காது. இல்லை சார், எனக்கு சிமெண்ட் ஃப்ளோரிங்கும் வேணாம், மேலே ஓடுற அந்த ஒயிட் அடிக்கிற பெயிண்ட்டும் வேணாம், ஆனால் டைல்ஸ் வேணும், கிரானைட் வேணும், வீடு சூடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு முறை பழைய காலத்து மெத்தடு படி ஒரு தென்னை ஓலைகளை பயன்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தென்னை ஓலைகளை நம்ம பாய் மாதிரி, கிராமப்புறங்களில் சினிமாலெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு பூப்புனித நீராட்டு விழாவுக்கு சுற்றி ஒரு கூடாரம் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் தென்னை ஓலை.